தமிழ் சினிமால ஒரு சில நடிகர்கள் தாங்க வந்து காமெடி பண்ணுவாங்க, ஆக்ஷன் பண்ணுவாங்க, ஹீரோவா நடிப்பாங்க, வில்லனா நடிப்பாங்க, குணச்சித்திர வேடம் பண்ணுவாங்க, எமோஷனலா நடிப்பாங்க. இப்படி பல திறமைகள கொண்ட ஒரு சில நடிகர் தாங்க இருக்காங்க. அதுல ரொம்ப முதன்மையானவர் தான் திரு விஜயகுமார் அவர்கள். இன்னைக்கு அவருடைய பிறந்த நாள். நம்ம சேனல் சார்பா அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள தெரிவிச்சுக்கலாம். இவரு ஏன் ஸ்பெஷல் அப்படின்ற ஒரு சின்ன ரீகேப் தாங்க இந்த ஷார்ட்ஸ். 1943ல வந்து இவர் வந்து பிறக்கிறார். அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடி வந்து பிறக்கிறாரு. அதுக்கப்புறம் சினிமா மீது ஆசை வருது. 1961ல வந்து ஸ்ரீவள்ளி அப்படின்ற ஒரு படத்துல குழந்தை முருகனா வந்து அறிமுகமாகுறாரு. எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் பாருங்க. ஒரு முதல் திரைப்படம், ஒரு குழந்தை நட்சத்திரமா அறிமுகராரு. ஒரு முருகன் வேஷம் அப்படின்னும் போதே வந்து ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப புடிச்சு போச்சு. யார்ரா அந்த பையன் ரொம்ப கியூட்டா பண்றானே! ரொம்ப நல்லா நடிக்கிறானே! அப்படின்ற மாரிலாம் வந்து பேசினாங்க. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, கந்தன் கருணை சிவகுமார் அவருடைய நடிப்பில வெளிவந்த திரைப்படம். நம்ம எல்லாருமே அந்த திரைப்படத்த பார்த்துருப்போம். ஆக்சுவலி அதில ஃபர்ஸ்ட்டு நடிக்கிறதா இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா, விஜயகுமார் தாங்க. பட் சம் ரீசன்ஸ்னால அத அவரால பண்ண முடியல. இவரோட நடிப்புல முத்திரை பதித்த திரைப்படங்கள் அப்டின்னா, ஒரு சில நம்ம ஈஸியா சொல்லிடலாங்க. கிழக்கு சீமையிலே பாரதிராஜா அவர்களுடைய இயக்கத்துல வெளிவந்த ஒரு திரைப்படம். அந்த காலத்துல வந்து கிராமத்து வாசிகளால கொண்டாடப்பட்ட ஒரு திரைப்படம் தான் இந்த கிழக்கு சீமையிலே. இந்த மாரி ஒரு அண்ணன் நமக்கு இல்லையேடா அப்டின்ட்டு வந்து பல பெண்கள் வேதனைப்பட்ட ஒரு திரைப்படம். அவ்ளோ அழகா, அவ்ளோ எதார்த்தமா, அவ்ளோ தத்ரூபமா இருக்கும். அது காமெடி காட்சிகளா இருக்கட்டும் சரி. அண்ணன் தங்கச்சிக்குள்ள அந்த எமோஷனா இருக்கட்டும் சரி, எல்லாமே வந்து பீக் லெவல்ல வந்து விஜயகுமார் பண்ணியிருப்பாரு. இன்னொரு படம் வந்து நாட்டாமை. அந்த படத்துல வந்த டயலாக்ஸ்லாம் இப்ப கூட வந்து நம்ம 2கே கிட்ஸ் வந்து அத கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்புறம் பாஷா, குஷி இப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இவரோட ஸ்பெஷாலிட்டியே வந்து பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் கூட நடிச்சிருக்காரு, சிவாஜி கூட நடிச்சிருக்காரு. அதுக்கு அடுத்த தலைமுறைகளான ரஜினி, கமல் கூட நடிச்சிருக்காரு. அதன் பிறகு விஜய், அஜித் அண்ட் இப்ப இருக்க ஹீரோஸ் கூட வந்து பண்ணிட்டு இருக்காருங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3, 4 ஜெனரேஷனா வந்து மக்கள என்டர்டெயின் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஸ்டார் தாங்க நம்ம விஜயகுமார். சினிமால மட்டும் இல்லங்க. அரசியல்லயுமே வந்து அப்பப்ப தலைவன் தலைய காட்டிட்டு போவாரு. நெறைய கட்சிகளுக்காக நெறைய இடங்கள வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. நடிகர் சங்கத்தினுடைய துணைத் தலைவராவும் வந்து இருந்திருக்காரு. இப்படி அவர பத்தி சொல்லிட்டே போலாங்க. விஜயகுமார் அவர்கள் நடித்த திரைப்படங்களே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன? அப்படின்றத கீழ கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தேங்க் யூ.